ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க புஷ்பா 2 தி ரூல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 3 hours 20 minutes இருக்கு. இந்த படத்தை சுகுமார் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ஸ்ரீலீலா, ராஷ்மிகா மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி ஆல்ரெடி நம்ம புஷ்பா 1 பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. அதுல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே அந்த படத்துல பெருசா பண்ண போறாரு. படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் ஒன்னு போடுறாரு. அத ஃபகத் ஃபாசில் மீறி எப்படி முடிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு எம்பியா இருக்க ஒருத்தரை சிஎம் ஆக்கணும்னு ஆசை. அவர் ஏன் அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாரு. அதே மாதிரி அவங்க அண்ணனோட ஃபேமிலிக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வருது. அதை எப்படி ஒரு தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் குறிப்பா அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. மாஸ் சீன்லாம் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்ல அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் தரமா கொடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு ஆக்டர் என்று மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் கிளாமரான சீன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கு உண்டான சீன்ஸும் நிறையவே கொடுத்திருக்காங்க. ஃபகத் ஃபாசிலும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அல்டிமேட்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங்ல நம்ம அல்லு அர்ஜுன் கேரக்டர் தரமா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சூப்பரா தரமா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சாங்ஸ் பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவு இல்லன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மாசா எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா நடுவில் ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட எலிவேஷனை காட்டாம இவங்க ஃபேமிலிக்குள்ள போனது கொஞ்சம் டிராபேக்கா தான் எனக்கு தெரிஞ்சுது. சோ அதையும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு சூப்பரா எங்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஒரு சில சீன்ஸை தவிர செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. குறிப்பா புஷ்பா 3க்கு உண்டான ரீட்லாம் கொடுத்திருக்காங்க. அது தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் தான். அதுவும் குறிப்பா தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். மாசான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.